சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. ஆதார் அட்டை வைத்திருந்தால் உங்களுக்கு ரூபாய் 10,000 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இது யாருக்கு அந்த 10,000 அப்படிங்கிறது கிடைக்க போது, எப்படி நம்ம இந்த 10,000த்தை பெறுறது, அதற்கான வழிகள் என்ன, ஆதார் கார்டு இருந்தால் மட்டும் போதுமா, இல்லை வேறு ஏதாச்சும் ஆவணங்கள் தேவைப்படுதா அப்படின்ற அனைத்து கூடுதல் தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த ரூபாய் 10,000த்தை எப்படி பெறுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஆதார் அட்டை அப்படிங்கிறது அனைவருக்குமே இந்தியாவில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான அடையாள அட்டையாக கருதப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் நமக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், பணம் தேவைப்படுது அப்படின்னும் போது நிறைய பேர் பர்சனல் லோனை வந்து பேங்க்கில் போயிட்டு எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பேங்க்கில் நிறைய பேர் ட்ரை பண்ணும் போது அதற்கான கால தாமதம் அப்படின்றதும் நிறையவே ஏற்படுது. ஆனால் உங்ககிட்ட வெறும் ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா அதை அடிப்படையாக கொண்டு இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு பர்சனல் லோன் அப்படின்றது கொடுக்கப்படுது. சொல்ல போனோன்னா ஆதார் கார்டு மட்டுமே வச்சு உங்களுக்கு 10,000 ரூபாய் வரையும் லோன் அப்படின்றது வழங்கப்படுது. உடனடியாக உங்களுக்கு பண தேவை ஏதாச்சும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த வசதியை நீங்கள் பயன்படுத்தி பயனடைய முடியும். இதற்கான ஆவணங்கள் என்ன தேவைப்படுதுன்னா, வெறும் ஆதார் அட்டை இருந்தால் போதும். ஏன்னா அதிலே உங்களோட அடையாளத்துக்காக உங்களோட டீட்டெயில்ஸ், முகவரி எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் ஆதார் அட்டை அப்படின்றது ஒன்றே போதுமானது. கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஆதார் அட்டை வச்சியே வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். இப்போது யார் யாரெலாம் லோன் பெற முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, சுய தொழில் தொடங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் யாராக இருந்தாலுமே தனிநபர் கடனை வாங்க முடியும். அதாவது பர்சனல் லோனை. இதற்கு வயது வரம்புன்னு உங்களுக்கு 21 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆதார் அட்டையை பேஸ் பண்ணி இந்த பர்சனல் லோன் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. வெறும் உங்களுக்கு மாத வருமானமாக குறைஞ்சபட்சம் 15,000 ரூபா வந்துட்டு இருக்கு அப்படின்னாவே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி இந்த இன்ஸ்டன்ட் பர்சனல் லோனை வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதற்கு நிறைய பேங்க்கில் ஆதார் அட்டையை பேஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக வந்து லோன் கொடுக்குறாங்க. என்பிஎஃப்சின்னு சொல்லக்கூடிய நிறுவனங்கள், அதாவது நான் பேங்க் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்னு சொல்லக்கூடிய தனியார் நிறுவனங்கள், இல்லைனா ப்ளே ஸ்டோர்லேயே நிறைய ட்ரஸ்டடான ஆப்ஸும் இருக்குது. அது மூலமாகவும் உங்களால் இந்த ஆதார் அட்டையை கொண்டு இன்ஸ்டண்ட்டாக லோன் அப்படின்றத பெற முடியும். ஸோ நீங்கள் பேங்க்கில் வந்து போயிட்டு எடுக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களோட பிரான்ச்சை விசிட் பண்ணி செக் பண்ணுங்கள். அதற்கான ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கா, ஆதார் அட்டையை கொண்டு லோன் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு பேங்க்கில் போயிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இல்லைனா ப்ளே ஸ்டோரில் நிறைய விதமான ஆப்ஸ் இருக்குது, ட்ரஸ்டடான ஆப்ஸ். அது மூலமாகவும் நீங்கள் உங்களோட மணி நீடை பூர்த்தி செஞ்சுக்க முடியும். ஸோ ப்ளே ஸ்டோர்லன்னு பார்க்கும்போது யூடியூப்லேயே நிறைய விதமான ஆப்ஸை வந்து ரிவ்யூ பண்ணி போடுறாங்க. அது மூலமாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு லோன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.